புதிதாக அரசியலில் வருபவர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமப்புறங்களிலே அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே ஒரு பயன்பாடான விஷயம், யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது நம்ம அரசியல்ல நல்லா துடிக்கணும், கிராமப்புறங்கள்ல நம்மளுடைய ஊர்ல நம்ம மிக தெளிவான ஆளா, நம்ம பெரிய அறிவாளியா, நம்ம தான் விவரம் தெரிஞ்சவரா, தெளிவான நபரா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம பாரத பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மெரி பஞ்சாயத் MERI பஞ்சாயத், அந்த மெரி பஞ்சாயத்னு அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட ஸ்பெல்லிங்கை நாங்க கீழே டைட்டில்ல கொடுத்துறோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணா என்ன இதுல நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் உள்ள கிராமங்களில் உள்ள பஞ்சாயத்துகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது, சாலைகள் போடப்பட்டிருக்குதா, கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் எத்தனை நடந்திருக்கு, என்ன தீர்மானங்கள் போட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம புகார் கொடுப்பதற்கும் அது வழிவகுக்குது. அந்த புகாரின் பேர்ல நடவடிக்கை எடுக்கலாம். கிராம பஞ்சாயத்துல யாரு தலைவர், உறுப்பினர்கள் யாரு, யார் யாரு அங்க ஊழியர்கள், அதாவது அரசு அலுவலர்கள் வேலை பார்க்கறாங்க, இது அனைத்துமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் இதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டா இந்த தேர்தலில், இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுகின்ற நபர்களுக்கு, புதிய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். அதனால இந்த மெரி பஞ்சாயத் அப்படிங்கிற மத்திய அரசினுடைய இந்த ஆப்பை நம்ம ஈஸியாக நம்மளுடைய மொபைல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை போயிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ற அந்த வழிமுறைகளும், உள்ளீடு செய்து நம்ம உள்ள போகின்ற வழிமுறைகளும் ரொம்ப எளிமையா இருக்கு. உங்க இமெயில் ஐடியோ அல்லது போன் நம்பரோ கொடுத்து ஈஸியா உள்ள போயிடலாம். இல்லைன்னா கூகுள்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்லோட் ஆயிடும். 15 மொழிகள்ல இந்த ஆப்போட செயல்பாடுகள் இருக்கு. அதுல நமக்கு தேவையான மொழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். மிகவும் எளிமையாக இருக்கும். இதன் மூலம் நிறைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கிராம பஞ்சாயத்துல நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். இதனால நமக்கு மிகவும் பயன்பாடு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால புதிய அரசியல்வாதிகளாக வளர விரும்புபவர்களுக்கு இது மிகவும் பயன்பாடாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.